அடிப்படை வசதிகளின் மேம்பாட்டுக்காக பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் 70,000 ரிங்கிட் முதல் 80,000 ரிங்கிட் வரை நிதி வழங்கப்படுகிறது. அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய அந்நிதி போதாது என்றாலும் அது குறைக்கப்படாது என முதலமைச்சர் சவுகான்யூ உத்தரவாதம் அளித்துள்ளார். மாறாக மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் தொடர்ந்து மேம்பாடு கண்டிட நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். கடந்த 15 ஆண்டுகளாக தொடரும் இந்நிதி ஒதுக்கீட்டின் வாயிலாக பினாங்கு தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு தரம் உயர்ந்து வருகின்றன. பினாங்கு தமிழாசிரியர்களின் 2024 ஆண்டு அனைத்துலக மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். பினாங்கு அரசு கடந்த ஆண்டு முதல் தமிழ் பள்ளிகளில் இயங்கும் பாலர் பள்ளிகள், பஞ்சாபி பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் செயற்குழுவின் சிறப்பு நிதியம் ஆகியவற்றுக்கு 2.39 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியை ஒதுக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அந்த இருநாள் மாநாட்டில் சுமார் 500 பினாங்கு தமிழாசிரியர்கள் மட்டுமின்றி சிங்கப்பூர், மொரீஷியஸ், நியூசிலாந்து, இந்தியா, இலங்கையைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களும் இணையம் வாயிலாக பங்கேற்றனர். புதிய பள்ளி தவணை தொடக்க உதவி நிதி 2025-2026 கல்வியாண்டு தொடங்கி 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. முதல் முறையாக STPM மாணவர்களுக்கு அந்த 150 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே கூறியுள்ளார். இதன் மூலம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட 6ஆம் படிவ மாணவர்கள் பயன்பெறுவர். இது அரசாங்கத்துக்கு 15 மில்லியன் ரிங்கிட் செலவை கொண்டு வரும். நடப்பு 6ஆம் படிவ மாணவர்களுக்கு எதிர்வரும் பிப்ரவரியில் அந்நிதி விநியோகம் செய்யப்படுகிறது. 6ஆம் படிவத்தில் நுழையும் புதிய மாணவர்கள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அதனை பெறுவர். புதிய பள்ளி தவணை தொடங்கும் போது செலவுகளை சமாளிப்பதில் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் சுமையை குறைக்கும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை அது காட்டுவதாக அவர் கூறினார். அதோடு 6ஆம் படிவ கல்வியை வலுப்படுத்தும் கல்வி அமைச்சின் திட்டத்திற்கு ஏற்பவும் அது அமைகிறது. மேலும் ஏராளமானோர் 6ஆம் படிவத்தை தேர்ந்தெடுக்க அமைச்சு ஊக்குவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குவாலலங்காட் லடாங் தும்பாக் தமிழ் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். கிளாந்தான் தானா மேராவில் சுரங்க நிறுவனம் ஒன்றின் இரவு விருந்து நிகழ்வில் அரைக்குறை ஆடையுடன் பெண்ணின் கவர்ச்சி நடனம் இடம்பெற்றதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்நிகழ்வு சீன பள்ளியின் மண்டபத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதன் நிர்வாகமும் விசாரிக்கப்படுகிறது. வீடமைப்பு, ஊராட்சி மன்றம், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இல்மி அப்துல்லா அதனை உறுதிப்படுத்தினார். தானாமேரா மாவட்ட மன்றத்திடம் விசாரித்ததில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெர்மிட்டுக்கு விண்ணப்பிக்கவில்லை என தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். அந்த விருந்து நிகழ்வில் பங்கேற்ற பெரும்பாலோர் தானாமேரா சுற்று வட்டாரத்தில் சுரங்கத் தொழில் செய்யும் சீன நாட்டு பிரஜைகளும் தொழிலாளர்களும் வெளிநாட்டு விருந்தினர்களும் அவர். வந்திருந்த சிலரில் உள்ளூரைச் சேர்ந்த முஸ்லிம்களும் அடங்குவர். இந்நிலையில் உள்ளூர் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத அதுபோன்ற நடனங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது வருத்தமளிக்கிறது. அதுவும் பள்ளி மண்டபத்தில் அதனை நடத்தியிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக ஹில்மி கூறினார். அது 1998 ஆண்டு பொழுதுபோக்கு மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் கட்டுப்பாட்டு தொடர்பான மாநில சட்டத்தை மீறிய செயலாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏற்பாட்டாளருக்கும் சீன பள்ளிக்கும் அதிகபட்சமாக 20,000 ரிங்கிட் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என அவர் தெரிவித்தார். ஈப்போவிலிருந்து மொனரா சுரங்கப்பாதை நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையின் 264.4வது கிலோமீட்டரில் ஒரு டேங்கி லாரி மற்றும் 3 கார்களை உட்படுத்திய விபத்தால் நேற்று மாலை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நெரிசல் ஏற்பட்டது. மாலை 5:52 மணிக்கு ஏற்பட்ட அச்சம்பவத்தில் டேங்கி லாரி தடம் புரண்டு சாலையின் குறுக்கே போய் நின்றது. இதனால் வடக்கு நோக்கிச் செல்லும் அனைத்து பாதைகளிலும் போக்குவரத்து தடைப்பட்டது.
வாகனங்கள் கிட்டத்தட்ட நகரவே இல்லை என பிளஸ் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளமான பிளஸ் டிராபிக்கில் தெரிவித்தது. விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் இரவு மணி 7:20 வரை நீடித்ததால் சுமார் 6.5 கிலோமீட்டருக்கும் போக்குவரத்து நிலைக்குத்தியதாக பிளஸ் கூறியது. இரவு 7:35 மணி வாக்கில் அப்பணிகள் முழுமை பெற்றதும் அனைத்து பாதைகளும் மீண்டும் திறக்கப்பட்டன. எனினும் இரவு 9 மணி வரையிலும் போக்குவரத்து சற்று மந்தமாகவே இருந்திருக்கிறது. 46 வயது டாங்கி லாரி ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். அவ்விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அபங் ஜைனால் அபிடின் அபங் அமார் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பேராக் கொலகங்சார் அருகே பாடாங் அம்பாங் கம்போங் சுங்காய் புந்தியில் அடையாளம் தெரியாத ஆடவரின் சடலம் பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டது. தொடக்க கட்ட பரிசோதனையில் உடலில் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆக அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என கொலகங்சார் போலீஸ் தலைவர் இஷாம் அருண் கூறியுள்ளார். என்றாலும் சவ பரிசோதனைக்காக சடலம் கொலகங்சார் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் போலீசை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோஹர் பாரு, ஜோஹரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மத்திய ரஷ்ய நகரான கசானில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ள யுக்ரைன் அதற்கு பதிலடியாக பேரழிவை சந்திக்கும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சூளுரைத்துள்ளார். ஆடம்பர அடுக்குமாடி கட்டிடத்தில் பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு யுக்ரைன் தான் காரணம் என மாஸ்கோ குற்றம் சாட்டுகிறது. அதில் அந்த கண்ணாடி கட்டிடத்தில் ட்ரோன் மோதி தீப்பொறிகள் கிளம்பியது வைரலான காணொலிகளில் பார்க்க முடிகிறது. எனினும் அதில் பலியான எண்ணிக்கை குறித்து தகவல் ஏதும் இல்லை. எங்களை யார் எப்படி அழிக்க நினைத்தாலும் அதைவிட பன்மடங்கு விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் என தொலைக்காட்சியில் உரையாற்றிய போது புட்டின் கூறினார். எனினும் யுக்ரைன் அது பற்றி இதுவரை கருத்தேதும் தெரிவிக்கவில்லை. செப்டம்பர் 11 தாக்குதலை ஒத்தியிருந்த அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்த கசான் நகரில்தான் கடந்த மாதம் உலக தலைவர்கள் பங்கேற்ற பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.